சூப்பரான க்ரீன் கலரில் ஒரு சாரீ, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபுல் ஃப்ளீட்டிங், ஒரு ஃப்ளீட்டிங்கில் போட்டு சூப்பராக கட்டிட்டு வராங்க. ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஹேரை போட்டுட்டு அவ்வளோ அழகாக வர்றாங்க. என்ன பழக்குறள் நீ வர அவளை எங்க அண்ணே இந்த வர்றாங்கல்ல அப்படிங்கிறாங்க. மார்க்கெட்டிங் மேடம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க வர்றாங்க. மீனா சூப்பராக இருக்கு, தலைமுடியெல்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டு நல்லா அழகாக இருக்குண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ருதி தான் அப்படிங்கிறாங்க. பழக்குறள் சூப்பராக இருக்குது, உனக்கும் பார்லர் அம்மா மாதிரியே கையில் நிறைய வித்தையெல்லாம் வச்சுருக்க நீயும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ஃபோட்டோ ஷூட் இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் ரேம்ப் பேக்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, சும்மா இருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க மீனா. சரி ஃபோட்டோ போஸ் கொடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு 2 பேர் வச்சு எடுக்கிறாங்க. நான் என்ன ஸ்டாம்ப் அவுட் சைஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறேன், நல்லா போஸ் கொடுங்க அப்படின்ட்டு அது இதுன்னு இப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க. சரி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து நம்ம ஃபேஷன் ஷோவில் பண்ணுவாங்க அது மாதிரி இப்படி கையை வச்சு அப்படி வச்சு முடியை முன்னாடி போட்டு கையை மேலே தூக்கி கீழே தூக்கி கன்னத்தில் வச்சு இப்படி எல்லாம் போஸ் கொடுக்குறாங்க. மீனாவும் அதே மாதிரி செய்கிறாங்க. அதுக்கடுத்து ஐயோ மீனா சும்மா இருங்க எனக்கு இது மாதிரிலாம் வராது அப்படிங்கிறாங்க. அட வாங்க அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தா ஆமாம் பழக்குறள் சூப்பராக இருக்குது, நான்